ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தாங்க. டீ கடையிலலாம் போடுற மாதிரி முட்டை பஜ்ஜி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். சில டைமில் நம்ம பஜ்ஜி போடுறப்ப முட்டையில் வந்து மாவு ஒட்டவே ஒட்டாதுங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் முட்டையில் நல்லா மாவு கோட்டாகி எதுவுமே பிரிஞ்சு வராத அளவுக்கு சூப்பராக செய்யலாம். வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை பஜ்ஜி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 முழு முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையை வந்து நல்லா வேக வச்சு நல்லா 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை வேக வைக்கும்போது ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா வேக விடணும். அப்போ தான் அந்த மஞ்சக்கரெல்லாம் நல்லா நம்மளுக்கு குக்காக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கான பேட்டர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 100 கிராம் போல் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இந்த பஜ்ஜிக்கு ஒரு டீஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்குறது நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பஜ்ஜிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் சோடா உப்பு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு பிஞ்ச் போல் குக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு கைகளாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைகளெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுனால கடலை மாவில் ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது நல்லா உடஞ்சி மாவாகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறதுனால கலருக்கு எக்ஸ்ட்ராவாக நான் வேறு எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு வந்து இந்தளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டிங் வந்து ஒட்டாது. அப்போ நம்மளுக்கு பஜ்ஜி போட்டு எடுக்கிறப்ப நம்மளுக்கு முட்டை நல்லா தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இந்தளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா சூடானதும் முட்டையை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நீங்கள் கார்னரில் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மஞ்சக்கரை வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி பிடிச்சி நம்ம அந்த மாவில் நல்லா 2 சைடும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு மாவு நல்லா உங்களுக்கு கோட் ஆகும். இப்போ இதை நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மாவு உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சைடில் வந்து ஒட்டாது. பாருங்கள், எக்கு நல்லா ஒரு சைடாக குக் ஆனதுக்கப்புறம் நான் மாற்றி போட்டிருக்கேன். இப்போ இந்த சைடு நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்மளோட எக் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், இதோட மாவு கோட்டிங் எல்லாமே எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட டீ கடை ஸ்டைலில் முட்டை பஜ்ஜி எப்படி செய்கிறாங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.